கண்டக்டிவ் மெட்ரிக் டைட்ரேஷன் அப்படின்னா அன்னோன் சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக கான்சன்ட்ரேஷன் தெரிஞ்ச சொல்யூஷனை யூஸ் பண்ணுறது. இந்த கண்டக்டிவ் மெட்ரிக் டைட்ரேஷன் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டைட்ரேஷனோட என் பாயிண்ட்டை அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. இதில் வந்து கண்டக்டிவ் மீட்டர் அப்படின்ற ஒரு டிவைஸை வச்சு அப்படின்ற ஒரு மிஷினை வச்சு என் பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கிறோம். டைட்ரேஷனோட என் பாயிண்ட்டை அக்யூரேட்டாக டைட்ரேஷனோட என் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறது பேர் தான் கண்டக்டிவிட்டி மெஷர்மெண்ட். இதுக்கு பேர் தான் கண்டக்டிவ் மெட்ரிக் டைட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். டைட்ரேஷன் மொத்தம் 5 டைப். ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ், ஸ்ட்ராங் ஆசிட் வீக் பேஸ், வீக் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ், வீக் ஆசிட் வீக் பேஸ், precipitation டைட்ரேஷன். ஃபர்ஸ்ட் டைப் வந்து ஸ்ட்ராங் ஆசிட் விசஸ் ஸ்ட்ராங் பேஸ். HCl விசஸ் NaOH. HCl வந்து NaOHோட ரியாக்ட் பண்ணி Na + Cl - H2O ஆகுது. இதனுடைய பிளாட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட் தான் என் பாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இதில் வந்து HCl வந்து பீக்கர்லேயும் NaOH வந்து பியூரோட்லேயும் எடுத்துக்கிறோம். ஸ்டார்டிங்கில் வந்து கண்டக்டன்ஸ் வந்து அதிகமாக கண்டக்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா H+ அயான் தான் வந்து H+ அயான் வந்து ஃபாஸ்ட் மூவிங் அயான். இதோடைய ஹைலி மொபிலிட்டி. அதனால வர கண்டக்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா NaOH வந்து HClோட ரியாக்ட் பண்ணி NaClவும் H2Oவும் ஆகுது. H2O வந்து அன்அயனைஸ்டு. ஸோ அதனால கண்டக்டன்ஸ் வந்து குறைஞ்சிட்டே வந்து ஒரு என் பாயிண்ட்டை ரீச் பண்ணதுக்கு அப்புறமா கண்டக்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா H+ அயான் வந்து Na+ அயனாக வந்து ரீப்ளேஸ் ஆகுது. இந்த பாயிண்ட் வந்த அப்புறம் H+ அயனோட கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் கூட இல்லாமல் போயிடுது. இங்கே ஏன் கண்டக்டன்ஸ் மறுபடியும் அதிகமாகுதுன்னா OH- கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிறதுனால. இதுக்கப்புறம் நம்ம NaOH ஆட் பண்ணிகிட்டே இருந்தாலும் கண்டக்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். இதுதான் ஸ்ட்ராங் ஆசிட் விசஸ் ஸ்ட்ராங் பேஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆசிட் விசஸ் வீக் பேஸ். HCl வந்து NH4OHோட ரியாக்ட் பண்ணுது. இதனுடைய பிளாட் வந்து இதுக்கு வந்து இதுதான் என் பாயிண்ட். ஸ்ட்ராங் ஆசிட் விசஸ் ஸ்ட்ராங் பேஸ்க்கு பார்த்த மாதிரி தான். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து ஏன் இதனுடைய கண்டக்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்னா H+ அயான் வர கண்டக்டன்ஸ் வந்து குறைஞ்சிட்டே இருக்குது. ஏன்னா HCl வந்து NH4OHோட ரியாக்ட் பண்ணி NH4Cl வந்து ஆகுது. H+ அயான் வந்து NH4+ அயனாக வந்து ரீப்ளேஸ் ஆகுது. இந்த என் பாயிண்ட்டை ரீச் பண்ணதுக்கப்புறமா கண்டக்டன்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாகவே இருக்குது. அதுக்கப்புறமா NH4OH வந்து ஆட் பண்ணாலுமே கூட கண்டக்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலை. ஏன்னா NH4OH வந்து வீக் பேஸ். அதுக்கப்புறமா இது வந்து வீக் எலக்ட்ரோலைட். அதனால தான் கண்டக்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் அப்படியே ஸ்டடி கான்ஸ்டண்ட்டாகவே இருக்குது. தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா வீக் ஆசிட் விசஸ் ஸ்ட்ராங் பேஸ். அசிட்டிக் ஆசிட் வந்து ஸ்ட்ராங் பேஸோட ரியாக்ட் பண்ணி சோடியம் அசிட்டேட் வந்து கொடுக்குது. சோடியம் அசிட்டேட் வந்து சால்ட். இதனுடைய பிளாட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இதனுடைய வந்து என் பாயிண்ட். ஸ்டார்டிங்கில் அசிட்டிக் ஆசிட் வந்து NaOHோட ரியாக்ட் பண்ணி சோடியம் அசிட்டேட் வந்து ஃபார்ம் ஆகுது. அது சால்ட் ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறமா அசிட்டிக் ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் இங்கே ஃபுல்லாக இல்லாமல் போயிட்டு OH- கான்சன்ட்ரேஷன் மட்டுமே இருக்கிறதுனால கண்டக்டன்ஸ் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. NaOH வந்து ஸ்ட்ராங் பேஸ். அதனால ஃபர்தராக NaOH ஆட் பண்ண கண்டக்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஃபோர்த் டைப் வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஆசிட் விசஸ் வீக் பேஸ். இதில் ஆசிடும் வீக்கு, பேஸும் வீக்.
இதில் வந்து CH3 அசிட்டிக் ஆசிட் வந்து பீக்கர்லேயும் NH4OH வந்து பியூரட்லேயும் எடுத்துக்குவோம். இதுலேயும் அம்மோனியம் அசிட்டேட் வந்து ஃபார்ம் ஆகுது. இதுவும் சால்ட் தான். இந்த இடத்துல தான் சால்ட் ஃபார்ம் ஆகுது. இந்த பாயிண்ட் தான் எண்ட் பாயிண்ட். ஸ்டார்டிங்லேயே என்னுடைய கண்டக்டன்ஸ் வந்து ஏன் கொஞ்சமாக கம்மியாக இருக்குன்னா, ஏன்னா இது வந்து வீக் ஆசிட் விசஸ் வீக் பேஸ். ஆசிடும் வீக்காக இருக்கிறதுனால தான் கண்டக்டன்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் கம்மியாக இருக்குது. CH3COO மைனஸ் வந்து வீக்லி அயனைஸ்டு. இது மட்டும் இல்லாமல் காமன் அயன் எஃபெக்ட் அதனாலேயும் இதனுடைய கண்டக்டன்ஸ் வந்து குறைவாக இருக்குது. ஏன்னா இங்கேயும் CH3COO மைனஸ், இங்கேயும் CH3COO மைனஸ், NH4+. இதில் ஏன் அதுக்கப்புறமா NH4OH ஆட் பண்ணும்போதும் கூட கண்டக்டன்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாகவே தான் இருக்கும். கண்டக்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஏன்னா NH4OH வந்து வீக் பேஸு அண்ட் ஆல்சோ வீக் எலக்ட்ரோலைட். லாஸ்ட் டைப் வந்து என்னென்னா ப்ரிசிபிடேஷன் டைட்ரேஷன், அதாவது மிக்சர் ஆஃப் சால்ட் விசஸ் ஸ்ட்ராங் பேஸ். ஸ்ட்ராங் ஆசிடும் இதில் எடுத்துக்கிறோம், வீக் ஆசிடும் எடுத்துக்கிறோம். HCl வந்து ஸ்ட்ராங் ஆசிட், அசிட்டிக் ஆசிட் வந்து வீக் ஆசிட். ஃபர்ஸ்ட் வந்து இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் HCl வந்து ஸ்ட்ராங் பேஸான NaOH ரியாக்ட் பண்ணும்போது NaClH2O வந்து வருது. அதுமாதிரி பிளாட் வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் கண்டக்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் H+ அயான். இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங் ஆசிட் விசஸ் ஸ்ட்ராங் பேஸ். இந்த அதுக்கப்புறமா பிளாட் வந்து இப்படி வரும். இந்த இடத்துல என்ன இருக்குன்னா வீக் ஆசிட் ப்ளஸ் ஸ்ட்ராங் பேஸ். இங்கே வந்து ஸ்ட்ராங் பேஸ் மட்டும்தான் இருக்கும். அதனால தான் இதனுடைய கண்டக்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது OH மைனஸ் அயனோட ப்ரெசன்ஸ் மட்டும்தான் இருக்கும், H+ அயனும் இருக்காது. அசிட்டிக் ஆசிடோட கான்சன்ட்ரேஷனும் இந்த இடத்துல வந்து இருக்காது. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே தான் இந்த இடத்துல ஏன் கண்டக்டன்ஸ் ஃபர்ஸ்ட் அதிகமாக இருக்குன்னா H+ அயன், அது வந்து ஃபாஸ்ட் மூவிங் அயான், ஹை அயானிக் மொபிலிட்டி. அதனால இதனோட ஸ்ட்ராங் பேஸ் வந்து ஆட் பண்ண கண்டக்டன்ஸ் வந்து ஃபர்தராக குறைஞ்சிட்டே வருது. இந்த இடத்த ரீச் பண்ணதுக்கப்புறம் HCl வந்து ஃபுல்லாக இல்லாமல் போயிடுது. அதுக்கப்புறமா அசிட்டிக் ஆசிட் வந்து NaOH கூட வந்து ரியாக்ட் பண்ணுது. அதாவது எப்படின்னா, இந்த இடத்துல இங்கேயும் வந்து சால்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு வந்து 2 எண்ட் பாயிண்ட் வந்து கிடைக்கும். ஏன்னா மிக்சர் ஆஃப் சால்ட் வந்து நம்ம எடுத்துருக்கோம், அதனால் 2 எண்ட் பாயிண்ட் வந்து கிடைக்கும். இந்த இடத்துல அசிட்டிக் ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் சுத்தமாக இல்லாமல் போயிடுது. NaOH கான்சன்ட்ரேஷன் மட்டும்தான் இருக்கிறதுனால OH மைனஸ் அயன் ஆல்சோ ஹை மொபிலிட்டி, ஃபாஸ்ட் மூவிங் அயான். அதனால கண்டக்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 சால்ட் மிக்சர் ஆஃப் சால்ட் அப்படின்னு எடுத்துருக்கோம். HCl அப்புறம் அசிட்டிக் ஆசிட். இது ரெண்டும் ரியாக்ட் பண்ணாத அப்படின்னு கேட்டிங்கன்னா அசிட்டிக் ஆசிட் வந்து வீக்லி டிசோசியேஷன், அதனால இது வந்து HClோட ரியாக்ட் பண்ண சான்ஸ் இல்லை. இதுக்கப்புறமா அது NaOH ரியாக்ட் பண்ணதுக்கப்புறமா தான் ஸ்லைட்டாக வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, கண்டக்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறமா அசிட்டிக் ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் சுத்தமாக இல்லாமல் போனதுக்கப்புறம் தான் கண்டக்டன்ஸ் வந்து மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா OH மைனஸ் அயனோட ப்ரெசன்ஸ் இருக்கிறதுனால. இதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக NaOH வந்து சொல்யூஷனில் ஆட் பண்ணிகிட்டே வந்தால் கண்டக்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. அவ்வளோதான். இதனோட கண்டக்டோமெட்ரிக் டைட்ரேஷன் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, எண்ட் பாயிண்ட் வந்து அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கிறதுக்காக. வால்யூமெட்ரிக் அனாலிசிஸில் வந்து நம்ம பியூரட்டில் வந்து கோன்கள் ஃப்ளாஸ்கில் ஆட் பண்ண
ஏதாவது பாயிண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஆனால் கண்டக்டிவ் மீட்டர் வச்சு யூஸ் பண்ணும்போது என் பாயிண்ட் வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக வந்து கண்டுபிடிக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா பிளாட். நம்ம ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸோடு ரியாக்ட் பண்ணும்போது எப்படி பிளாட் வரும், வீக் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸோடு ரியாக்ட் பண்ணும்போது எப்படி பிளாட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். ப்ரிசிபிடேஷன் டைட்ரேஷன் தான் இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஏன்னா இதில் வந்து ரெண்டுமே எடுத்துக்கிறோம். அதாவது ஸ்ட்ராங் ஆசிட் எடுத்துக்கிறோம், வீக் ஆசிட் எடுத்துகிட்டு ஸ்ட்ராங் பேஸோடு ரியாக்ட் பண்ணுறோம். அதனால் இதுக்கு வந்து 2 எண்ட் பாயிண்ட் வந்து கிடைக்கும்.